ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். புதுசாக அரசு வேணும், அரசு வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஒரு வாடகை வீட்டுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஒரு அரசாங்கத்தை புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ணா நீமாண்ணா உனக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்த? ஏதோ பேசுகிற, அரசியலுக்கு வரணும்னு முடிவு எடுத்துட்டேன், வர வேண்டியதானே? உன்னை யார் என்ன கேட்டா? இந்த மாதிரி தேவையில்லாத கதையெல்லாம் பேசி எதுக்கு? யாரை நாயின்ற? கேள்வி கேட்குற மக்களை நாயின்றியா, இல்லை கேள்வி கேட்குற அரசியல்வாதிகள் நாயின்றியா? இப்போவே நாய் கூடலாம் வந்து மக்களை கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க. இதில் நீங்கள் வர திருச்சியில் நின்று நீங்கள் வேட்பாளராக ஜெயிச்சு நீங்களும் அவங்கள மாதிரி தானா? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புதுசாக இருப்பீங்க, உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. இப்படி போய் என்னண்ணா டைம் கொடுங்க டைம் கொடுங்க, எதுக்கு டைம் தரணும்? எத்தனை தடவை தான் வரவன் போகிறவன் எல்லாமே டைம் கொடுங்க டைம் கொடுங்க டைம் கொடுங்க முட்டு கொடுங்களே தவிர, ஏன் வந்து இத்தனை நாள் ஆகியும் ஏன் இத்தனை கொலை நடக்குது, எப்படி பெண்களை பாதுகாக்கணும், எப்படி திருட்டை குறைக்கணும் அப்படின்ற நடவடிக்கையோ ஏன் கொஞ்சம் கொஞ்சம் கூட தடுக்க முடியல? ஏன் 1% ஏன் குறைக்க முடியல? சரி 100% குறைக்க தேவையில்ல, ஏன் 1% கூட அவங்களால குறைக்க முடியல? இல்லை டைம் கொடுங்க டைம் கொடுங்கன்னு கேட்குறீங்க. இப்போ விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் பண்ணணும், அவங்களுக்கு தண்ணி கேட்டு வாங்கி தரல கர்நாடகாவில், அதுக்கு எப்படி? அதுக்கும் டைம் வேணுமா? இன்னும் எடுத்துக்கிறீங்களா? அடுத்த வருஷம் தண்ணி திறந்து விட்டுக்கலாமா? இப்போ தொடர்ச்சியாக பாருங்கள், 3 வாரம் ஆகுது மின் தட்டுப்பாட்டால் பல இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க, இபி ஆஃபீஸில் போராட்டம் பண்ணுறாங்க. இதுக்கு எப்படி டைம் எடுத்துக்குமா? இன்னும் 6 மாதம் வரைக்கும் அவங்க போராட்டம் பண்ணி விட்டுடலாமா? தொடர்ச்சியாக தாவேக்காவில் உள்ள நிர்வாகிகளும் மற்ற யாராக இருந்தாலுமே தொடர்ச்சியாக வந்து என்ன வருது? கஞ்சா திருட்டு, மதுபானத்தை கூடுதலாக பணம் வாங்கிட்டாங்க, இந்த அரசு இதில் வந்து கொள்முதல் பண்ணுற இடத்துல வந்து அமௌண்ட் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, கொலை நடக்குது, பாலியல் கொடுமை, இப்படி தொடர்ச்சியாக நடக்கும்போது அதுக்கு நேரம் எடுத்துக்கலாமா? அதுக்கும் 6 மாதம் வரைக்கும் கம்முன்னு இருக்கணும். அப்போ நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த 6 மாதம் வரைக்கும் டிஎம்கேவோட நாங்கள் மோசமாக ஆட்சி நடத்துவோம், ஆனால் நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது, ஏன்னா இது புது ஆட்சி இல்லை. இதுவே இந்த நேரத்தில் டிஎம்கே மட்டும் ஆட்சி அமைச்சு இந்த மாதிரிலாம் நடந்துருந்துச்சுன்னா, சிஎம் சார் என்ன சிஎம் சார் கேட்குதா அப்படின்னு உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு மீட்டிங்லையுமே என்ன சொன்னீங்க? ஆட்சி செய்ய தெரியல, டிஎம்கேக்கு ஆட்சி செய்ய தெரியல, அவங்க ஆட்சி தான் அப்படி நடக்குது. நீங்கள் இப்போ வந்து தனி மனித ஒழுக்கம் தான் வேணும் அப்படின்னு டைம் எடுத்துக்கோங்கப்பா. இந்த 5 வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் டைம் கேட்டே நீங்கள் ஓட்ட போகிறீங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு.